வணக்கம். பண்டைய தமிழ் மருத்துவம் வைத்தியர் கார்த்திகேயன். இன்றைக்கான முக்கிய தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபுட் பாய்சன், உணவில் விஷத்தன்மை. இது போல் பிரச்சனை வருது அப்படின்னு சொன்னால் இது மிகப்பெரிய பிரச்சனை. சரியா? இதை உடனடியாக கவனிக்கணும். இதை ரெண்டு விதத்தில் கவனிக்கணும். ஒன்று, உங்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள். இரண்டாவது, உங்கள் உடலில் இருக்கக்கூடிய பிரச்சனை. இது ரெண்டுத்தையுமே நீங்கள் சரி பண்ணாதான் இந்த பிரச்சனை சரியாகும். சரியா? இது எப்படி சார் ரெண்டு பிரச்சனை சரி பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதலில் உங்களது சமையல் அறையை சரி செய்ய வேண்டும். சமையல் அறையில் கெட்டுப்போன உணவுகள் எது, கெடாமல் இருக்கிற உணவுகள் எதுன்னு பிரித்து, கெட்டு போகக்கூடிய உணவுகள் கெடாமல் இருப்பது எப்படின்னு சரி பண்ணிவிட்டு, சரியா, பூச்சிகள், பல்லிகள், கரப்பான் பூச்சிகள், இது போல் விஷயங்கள் கிச்சனில் இல்லாதபடி சுத்தப்படுத்திட்டு அதுக்கப்புறம் சமையல் பண்ணி அந்த உணவுகளை நீங்கள் எடுக்கும்போது இது போல் ஃபுட் பாய்சன்ஸ் அவ்வளோ சீக்கிரத்தில் வராது. இரண்டாவது விஷயம், உங்களது உடலை சரி செய்ய வேண்டும். இது எப்படி நான் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, உங்கள் உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை முதல்ல வெளியேற்றணும். அதுக்கு நீங்கள் சுகபேதி மெத்தட் அப்படின்னு சொல்லி ஒரு மெத்தட் இருக்குது. அதை நீங்கள் பயன்படுத்தலாம். அது எப்படி நான் பண்ணணும்? 3 எலுமிச்சம்பழமும் நல்ல ஒரு மீடியமான சைஸ் இருக்கணும். பெருசு இருக்கக்கூடாது, சின்னதாக இருக்கக்கூடாது. அதே போல் அந்த எலுமிச்சம்பழம் இருக்கக்கூடிய எடை அளவு கல் உப்பு, சரியா, அயோடைஸ்டு இல்லாத கல் உப்பு, 3 லிட்டர் வெதுவெதுப்பான குடிநீர். இதை குடிநீரை எடுத்து ஒரு பெரிய பாத்திரத்தில் வச்சுட்டு அதில் நீங்கள் கல்லுப்பு போட்டு கலக்கிட்டு அதில் இந்த 3 எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சி, அதாவது கொட்டை இல்லாமல் புழிஞ்சிட்டு, இல்லைன்னா புழிஞ்சிட்ட பிறகு எல்லாத்தையுமே வடிகட்டுருங்க. வடிகட்டிட்டு முதல் டோஸாக நீங்கள் எடுக்க வேண்டியது 1/2 லிட்டர், இரண்டாவது டோஸ் 1/4 லிட்டர். இது போல் காலை 6 மணிக்கு ஆரம்பிச்சிங்கன்னா இது காலி ஆகிற வரையும் குடிக்கணும். ஒரு முறை வயிறு க்ளீன் ஆகும் போதும் வெளியில் மறுபடியும் 1/4 லிட்டர் குடிக்கணும். இதே போல் பண்ணிங்கன்னு சொன்னால் இதுதான் சுகபேதி மெத்தடு. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் சைடு எஃபெக்டும் இருக்காது, டீஹைட்ரேஷன் ஆகாது, பயப்படாமல் குடிக்கலாம். அதுக்கப்புறம் இதை நிறுத்துறதுக்கு சூடான ரசமும் சூடான சாதமும் சாப்பிட்டீங்கன்னா ஸ்டாப் ஆகிடும். சரியா? சூடான ரசம், 1 கொட்டை புளி, 1 கொட்டை, அதாவது 1 தக்காளி பழம் போட்டு, ஒரே ஒரு பல் பூண்டு போட்டு ரசம் தாளித்து சூடாக சாப்பிட்டீங்கன்னா ஸ்டாப் ஆயிரும். அன்னைக்கு நீங்கள் தலைக்கு குளிக்கக்கூடாது, உடலுக்கு மட்டும் குளிச்சிக்கலாம். மறுநாள் தலைக்கு குளிக்கலாம். சரியா? இது போல் நீங்கள் வயிற்று கழிவுகளை நீக்கிட்டீங்கன்னு சொன்னால் உடலில் இருக்கக்கூடிய விஷத்தன்மை முதல்ல வெளியே போயிடும். சரியா? உணவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய உணவு பையில் இருக்கக்கூடிய கெட்ட கழிவுகள் வெளியே போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் எடுக்கக்கூடிய உணவுகள் எல்லாமே நல்லபடியாக உடலுக்கு ஏற்றுக்கும். அதில் ஃபுட் பாய்சன் கிரியேட் ஆகாது. சரியா? ஸோ இது போல் நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். இது இல்லாமல் அஜீரண கோளாறை நீங்கள் பக்காவாக பார்த்துக்கணும். அது எப்படி நீங்கள் அஜீரண கோளாறு வராமல் பார்த்துக்கணுன்னா, சுக்கு திரிக்கடி அளவு, திரிக்கடி என்று, அதாவது இருக்கடி அளவுன்னா 2 விரலில் 1 பிஞ்ச், திரிக்கடி அளவுன்னா 3 விரலில் 1 பிஞ்ச். இதுதான் திரிக்கடி அளவு. திரிக்கடி அளவு சுக்கு எடுத்து அதற்கு சமமான தேன் சேர்த்து குழைச்சிட்டு வலது கை உள்ளங்கையில் போட்டு நக்கி சாப்பிடணும். சரியா? தினமும் காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்ணும். சாப்பிட்டுட்டு அதுக்கு பிறகு தான் உணவு எடுக்கணும். இதே போல் நீங்கள் தொடர்ச்சியாக ஒரு 48 நாள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஜீரணம் அபூர்வமாக இருக்கும். ஜீரண பிரச்சனை வரவே வராது உங்களுக்கு. சரியா? சோலார் ப்ளஸ் பக்காவாக இருக்கும். அதே போல் சளியால் வரக்கூடிய பிரச்சனை, ஈரத்தினால் வரக்கூடிய பிரச்சனை, சிலேத்துமம், இதனால் வரக்கூடிய பிரச்சனை உங்களுக்கு வராது. சரியா? தோல் அலர்ஜி, கண் எரிச்சல், அதுக்கப்புறம் கோலை கட்டுதல், இருமல், இதெல்லாம் வராமல் உங்களுக்கு கை கால் வலி இல்லாமல், உடல் வலி இல்லாமல் நல்லபடியாக இருக்கும். சரியா? ஸோ ஃபுட் பாய்சனை நீங்கள் இது போல் 2 வகையாக சுத்தப்படுத்தினா தான் சரியாகும். இல்லைன்னா பிரச்சனைகள் ரிப்பீட் ஆகும். ஃபுட் பாய்சன் அடிக்கடி வருது அப்படின்னு சொன்னாக்கா அது 100% உங்களோட கணையத்தை பாதிக்கும். சரியா? கணையம் பாதிச்சதுன்னா நீண்ட நாள் கணைய பாதிப்பு, கிட்னி பிரச்சனைக்கு வழிகாட்டும். அதனால் நீங்கள் இதை உடனடியாக சரி பண்ணணும். ஃபுட் பாய்சன்னா நீங்கள் அமைதியாக இருக்காதீங்க. உடனடியாக ஓம தண்ணீரை குடிங்க. ஓமம் 1 ஸ்பூன் எடுத்து 1/2 லிட்டர் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு
அந்த 1 ஸ்பூன் அளவுக்கு பனை வெல்லம் சேர்த்து அதை நீங்கள் பருகுனீங்க அப்படின்னு சொன்னால், நல்லா கொஞ்சம் வெதப்பாக பருகுனீங்க அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு இந்த வயிற்று பொறுமன், சரியா, அஜீரண கோளாறு, ஃபுட் பாய்சனால் வந்த பிரச்சனை எல்லாம் உடனடியாக சரியாக போகும். சரியா, இது வந்து ஃபர்ஸ்ட் எய்டு. சில கேசஸ் வந்து ஹாஸ்பிட்டலுக்கே போய் சரியாகாமல் இந்த ஓம தண்ணீர் சரி பண்ண விஷயங்கள் நிறைய பேர் இருக்காங்க. சரியா, ஓமத்துக்கு அப்படி ஒரு அபூர்வமான சக்தி இருக்குது. அதனால் ஃபுட் பாய்சனை நீங்கள் முதல்ல கவனிங்க. ஃபுட் பாய்சன் ஆகி இது போல் தொடர்ச்சியான வயிறு உபாதைகள் வந்துக்கிட்டே இருந்தால் மன ரீதியான பிரச்சனைகள் வரும். மனம் நிம்மதியாக இருக்காது, குழப்பவாதியாக மாறிடுவீங்க. அதே போல் ஞாபக சக்தி குறையும், அல்சைமர் பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் வாத நோய்கள் தலையெடுக்கும். சரியா, மூட்டு வலி, கை கால் வலி, இடுப்பு வலி, முதுகு வலின்னு சொல்லிட்டு இந்த பிரச்சனை வரும். கண் பார்வை மந்தமாகும். அதனால் வயிற்றின் மேல் கவனம் வையுங்கள். வயிறு தான் முதல் 8 சான் உடம்புக்கு வயிறே பிரதானம். வயிறு தான் நுழைவாசல். சரியா, அதுதான் சோலார் ப்ளஸ்ன்னு சொல்கிறோம். தொப்புள் கொடியை தான் சோலார் ப்ளஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ வயிறை வந்து நீங்கள் கரெக்டாக பார்க்கும்போது இது போல் பிரச்சனைகள் எப்பயுமே உங்களுக்கு வராது. சரியா, நம்ம வாழ்கிறதே வந்து வயிற்றுக்கு சாப்பிட்டு எல்லாத்தையும் வந்து சுகபோகங்களை அனுபவிக்கிறதுக்காக தான் நம்ம வாழ்கிறோம். அப்படி இருக்கும்போது நீங்கள் வயிறுக்கு வந்து கொடுக்கக்கூடிய உணவுகளில் ரொம்ப ஞாபகமாக இருக்கணும், ரொம்ப தெளிவாக இருக்கணும். விஷத்தன்மை எந்த ஒரு காரணத்துக்காகவும் எந்த உணவுலையும் போயிடக்கூடாது. ஒரு உணவுலையுமே விஷத்தன்மை இருக்குது. அந்த விஷத்தன்மை முறிப்பதற்காக தான் அது சமையல் முறையை வந்து கொண்டு வந்திருக்காங்க. சரியா, இதை பற்றி நம்ம ஒரு வேறு வீடியோவில் ப்ரீஃபாக பார்க்கலாம். ஸோ இதுதான் பிரச்சனை. ஃபுட் பாய்சன் ஆகாமல் உங்கள் உடம்பை பார்த்துக்கிட்டிங்கன்னாவே உங்களுக்கு வாழ்நாளில் நோய்களோட தாக்கம் வந்து அறவே இருக்காது. அடுத்த ஒரு நல்ல பதிவில் பார்க்கலாம். நன்றி.